மனசாட்சி உண்மைதான். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறீங்க. ஜெப ஆவி, வேத வாசிப்பு, தேவனோடு இருந்த நெருக்கம், இவங்க வாழ்க்கையில பிள்ளைகள் மரித்து போயிட்டாங்க, கணவர் மரித்து போயிட்டாரு, இவங்க வாழ்க்கையில இப்படி நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்குது. ஒருவேளை பொருளாதார இழப்பா இருக்கலாம். இருக்குங்களா? பொருளாதார இழப்பு, உறவுகள் இழப்பு, அநேக நம்ம நேசித்தவர்கள் அநேகர் இன்னைக்கு உலகத்துல இல்லாம இருக்கலாம். நிறைய இழப்புகளை நீங்க பார்க்கலாம். நகோமி பண்ண காரியம் என்ன தெரியுங்களா? தன் தவறை உணர்ந்து மோவாப் தேசத்தை விட்டு எழுந்து, இழந்து போனதை குறிச்சு அவ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இருந்தான்னா பெத்லகேமுக்குள்ள போயிருக்க மாட்டா, புதிய காரியத்தை பார்த்திருக்க மாட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நீங்க எதை இழந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இழந்த இடத்தை விட்டு தயவு செய்து எழுந்துருங்க. அதை மறக்கவும் ட்ரை பண்ணுங்க. நான் இதை இழந்துட்டேனே, நான் இதை இழந்துட்டேனே, நான் இதை இழந்துட்டேனே, அதே குறித்து யோசிக்கிறத விட அதை மறந்துட்டு அந்த இடத்த விட்டு நீங்க எழுந்து நீங்க பெத்லகேமுக்கு போனாதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்யவே முடியும். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இழந்த இடத்துல இருந்து எழுந்திருக்கணும்.